வணக்கம். நம்ம புரோலிட்டரி பிளீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகளை காலை மாலை என 2 வேளையும் நடத்தி வர்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜெயகார்த்திகை மேடம் நமக்கு இன்னைக்கா எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் ஓவராலா ஒரே கிளாஸ்ல முடிக்கலாம் பார்த்தா நான் நம்மளோட பார்ட்டிசிபென்ட்ஸோட வேண்டுகோளுக்கு இணங்க நல்லா தெளிவா சூப்பரா இதுக்கு முன்னாடி பார்ட் 1 நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்ட் 2. இந்த செஷன்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, மேடம் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் மேடம், நம்ம வகுப்புல போலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ கனகாஸ். ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம போன கிளாஸ்ல செக்ஷன் 9 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு செக்ஷன் 10ல இருந்து பார்க்க போறோம். செக்ஷன் 10ங்கிறது எந்த ஹெட்டிங் கீழே வருதுன்னா சாப்டர் 2 தான். மேடம் சவுண்டா இருக்கு மேடம். எனக்கு ஒன்றும் இல்லையே, நார்மலா தான் இருக்கு. சவுண்ட் வருதுங்களா? இப்போ ஓகே மேடம். செக்ஷன் 10 சாப்டர் 2 கீழே தான். பட் அதுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கு, கான்ட்ராக்ட்ஸ் which can be specifically enforced. குறித்த வகையில் செயலறுக்கத்தக்க ஒப்பந்தங்கள். குறித்த வகையில் செயலறுக்கத்தக்க ஒப்பந்தங்கள். Contracts which can be specifically enforced. Section 10. Section 10 2018க்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா, cases in which specific உங்க வீடியோ ஆன்ல இருக்கு. காந்தி மேடம் உங்க வீடியோ ஆன்ல இருக்குங்க மேடம். மீன் குழம்பு மட்டும் வச்சிருக்காங்க. செக்ஷன் 10 ஸ்பெசிபிக் 2018க்கு அப்புறமா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செக்ஷன் 10 வந்தது. 2018க்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, கேசஸ் இன் விச் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸபிள். குறித்த வகையில் ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுதலை செயலுறுக்கத்தக்க நேர்வுகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கிறதுனால அதை 2018 அமெண்ட்மெண்ட்ல டோட்டலாவே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணப்பட்ட செக்ஷன்ல செக்ஷன் 10 நீங்க நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 10 2018, அதாவது 1/10/2018 தேதியிலிருந்து செக்ஷன் 10 இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க செக்ஷனா மாறி இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது ஒப்பந்தம் தொடர்பாக குறித்த வகையில் செயல்படுத்துதல் பற்றி பேசுது. ஒப்பந்தம் தொடர்பாக குறித்த வகை செயல்படுத்துதலை பற்றி இப்ப பேசிட்டு இருக்கு. முன்னாடி சில நேர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. பட் சிம்பிளிஃபை பண்ணி இப்ப நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, அதாவது எப்பவுமே ஒரு குறித்த வகை செயலுறுத்தம் என்பது நீதிமன்றம் என்ஃபோர்ஸ் பண்ணியேதான் ஆகணும். குறித்த வகை அந்த செயலுறுத்தலை கண்டிப்பா நீதிமன்றம் என்ஃபோர்ஸ் பண்ணணும். The specific performance of the contract shall be enforced by the court. ஷால்னு வந்துடுச்சு, முன்னாடி மேன் இருந்தது. டிஸ்கிரிஷனரி பவர்ல இருந்தத மேண்டேட்டரியா 2018க்கு அப்புறமா மாத்திட்டாங்க. முன்னாடி மேன் இருந்தது, நீதிமன்றத்தின் உளநேர்வுக்கேற்ப அப்படிங்கிற வார்த்தையை போய் கண்டிப்பா செய்யப்படுதல் வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்டையரா சப்ஸ்டியூட் பண்ண செக்ஷன் 2018 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா டிஸ்கிரிஷனரி பவர்ல இருந்து மேண்டேட் வந்துடுச்சு. எப்பெல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அததான் சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஷால் பி என்ஃபோர்ஸ்டு பை த கோர்ட். ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்தா கண்டிப்பா அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் நீதிமன்றம்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் டு, ரெண்டாவது பார்ட் என்ன, சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன் சப்செக்ஷன் 2 ஆஃப் செக்ஷன் 11, செக்ஷன் 14 அண்ட் செக்ஷன் 16 சொல்றாங்க. So 11 subsection 2 அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. செக்ஷன் 14ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கும்
அதுல இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கீழே வராது. அதே மாதிரி செக்ஷன் 60 பர்சனல் பார்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2 செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2 எதை பத்தி பேசும் அப்படின்னு நம்ம 11 பார்க்கும்போது பார்ப்போம். முதல்ல இதை மட்டும் நோட் பண்ணிக்குவோம். சப்ஜெக்ட் டு செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2 செக்ஷன் 14 அண்ட் செக்ஷன் 16. ஸோ cannot be specifically enforcedங்கிறதுல ஏதாவது கேள்வி வருதுன்னா இந்த 3 செக்ஷனையும் 10, 11 சப்செக்ஷன் 2, 14 அண்ட் 16 கண்டிப்பா எழுதணும். இது வந்து ஸோ செக்ஷன் 11ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, cases in which specific performance or of contract connected with trust enforceable. எப்ப வந்து ட்ரஸ்ட் பொறுப்பு கட்டளைகளுடன் தொடர்புள்ள ஒப்பந்தங்கள், பொறுப்பு கட்டளைகளுடன் தொடர்புடைய ஒப்பந்தங்கள் குறித்த வகையில் நிறைவேற்றப்படுதலை செயலுறுத்தக்க நேர்வுகள் என்னென்ன என்னென்ன நேர்வுகள்ல வந்து இந்த ட்ரஸ்ட் சம்பந்தமான என்னென்ன கேசஸ்ல வந்து இந்த ட்ரஸ்ட் சம்பந்தமான ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னா நார்மலா ஜென்ரலா பண்ணலாம். அதான் 11 கிளாஸ் 1 ஜென்ரல் நிலை என்னன்னா ஷால் பி என்ஃபோர்சியபிள். ஃபர்ஸ்ட் எக்ஸப்ட் அதர்வைஸ் ப்ரொவைடட் இன் திஸ் ஆக்ட், அதாவது 11 கிளாஸ் 2ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் 14 and 16 தவிர ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஷால் பி என்ஃபோர்ஸ்ட். இது முன்னாடி மேங்கிற வார்த்தையோட இருந்தது. 2018 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா ஷால்ங்கிற வார்த்தையை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட் ஷால் be enforced when the act agreed to be done is in the performance wholly or partly of a trust. So ஒரு ட்ரஸ்ட் சம்பந்தமா வரக்கூடிய முழுமையான அல்லது பகுதியான நிறைவேற்றுகையாக இருக்கும் பொழுது நீதிமன்றம் ஒப்பந்தத்தின் குறித்த வகை நிறைவேற்றம் செயலுறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி உளத்தேர்வின்படி இருந்தது, இப்ப அதெல்லாம் கிடையாது. இது வந்து மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. ஸோ ட்ரஸ்ட் சம்பந்தமா ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் வருது அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நிறைவேற்ற வேண்டிய கடமை வந்து நீதிமன்றத்திற்கு நிறைவேற்ற வேண்டியது நீதிமன்றத்தின் கடமைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எப்ப பண்ண முடியாதுன்னா 11 சப்செக்ஷன் 2ல சொல்லி இருக்கிற ஒரு விஷயம். 11 சப்செக்ஷன் 2ல முதல்ல ட்ரஸ்ட்ல 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ட்ரஸ்ட்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா ஆத்தர், ட்ரஸ்டி, பெனிஃபிஷியரி. ஒரு பொறுப்பு கட்டளைன்னா யார் யார் இருப்பாங்கன்னா அதை வந்து அதுக்கு தன்னுடைய சொத்தை எழுதி வைப்பவர், ஒரு பர்பஸ்க்காக அதை உருவாக்கி அதுக்கு தன் சொத்தை எழுதி வைப்பவர், அவருக்கு நம்பகமான ஒரு நபரை ட்ரஸ்டியாக அறங்காவலராக நியமிப்பவர், அப்புறம் பெனிஃபிஷியரி அந்த பர்பஸ் மூலமா எந்த பர்பஸ்க்காக அந்த ட்ரஸ்ட் உருவாச்சோ அந்த பர்பஸ் மூலமா சில பெனிஃபிட்ஸை பெறக்கூடிய பெனிஃபிஷியரி. இவங்க 3 பேரும் ட்ரஸ்ட்ங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருப்பாங்க. ஸோ ஆத்தர், ட்ரஸ்டி, பெனிஃபிஷியரி. இப்ப செக்ஷன் 11 சப்செக்ஷன் 2ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்சியபிள். என்ன இருக்கும் அப்படின்னா a contract made by a trustee, ஒரு ட்ரஸ்டி வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா இன் எக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் பவர், அவருடைய அதிகாரத்திற்கு மேற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கு அப்படின்னா, அல்லது இன் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அல்லது இன் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது பொறுப்பு கட்டளையின் மீறுகையாக செய்யப்பட்ட ஒப்பந்தமாக இருக்கும் பொழுது இந்த 2 விஷயமும் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கான்ட்ராக்ட் நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்சியபிள். அதாவது ட்ரஸ்டி ஒருத்தர் இந்த பொறுப்பு கட்டளையர் அல்லது அறங்காவலர் ஒருவரால் அவருடைய அதிகாரங்களுக்கு மிகையாக இன் எக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் பவர், இன் எக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் பவர், அவர் அதிகாரங்களுக்கு மீறுகையாக, அல்லது இன் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அல்லது இன் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அந்த பொறுப்பு கட்டளையின் மீறுகையாக இருக்கும் பொழுது அந்த ட்ரஸ்ட என்ன பர்பஸ்க்காக அந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்கப்பட்டதோ அதை வந்து மீறி அவர் வேற ஒரு பர்பஸ்க்காக பண்ணும் பொழுது இந்த 2 விஷயமாக இருக்கும் பொழுது இட் cannot be specifically enforced, குறித்த வகையில் செயலறுத்தப்பட இயலாது. இது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் எப்பவுமே 11 சப்செக்ஷன் 2ல. 11 சப்செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் எக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் பவர் ஆர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இந்த 2 விஷயம் வரும் பொழுது வந்து நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்சியபிள், அதர்வைஸ் இட் கேன் பி ஸ்பெசிபிகலி என்ஃபோர்சியபிள். அதான் 11 சப்செக்ஷன் 1 சொல்றது.
ஓகே, இது வரைக்கும் டவுட் இருக்குங்களா? ஏன்னா அடுத்து போக போறது கொஞ்சம் பெரிய செக்ஷன். இது வரைக்கும் டவுட் இருக்குங்களா? இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்தது போயிடும். 11 மட்டும் ஒரு வாட்டி சொல்ல முடியுமா சார்? 11 வந்து ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசுதுங்க சார். ஒரு ட்ரஸ்ட்ல ஒரு குறித்த வகை நிறைவேற்றம் தொடர்பா வந்து ஒரு சூட் வருது அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அது சம்பந்தமா வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கோர்ட் வந்து கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எப்ப 2018 அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி, அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம். அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி உல தேர்வின்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் டிஸ்கிரிஷனரி பவர் டு த கோர்ட். பட் ஆனா 2018 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா அது வந்து மேண்டேட்டரி ஆயிடுச்சு. ஸோ கான்ட்ராக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரஸ்ட் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கோர்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணியே தீரணும். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட் ஷால் பி என்ஃபோர்ஸ்ட் when the act agreed to be done in performance wholly or in part of a trust. ஒரு ட்ரஸ்டுக்கு பகுதியாகவோ அல்லது அந்த ட்ரஸ்ட் முழுமைக்குமானதாகவோ ஒரு குறித்த வகை நிறைவேற்றும் தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் இருக்குமே ஆனால் நீதிமன்றம் அதை செயலுறுத்தல் ஆக்க வேண்டும். ஸ்பெசிபிக்கலி குறித்த வகையில் கண்டிப்பா அதை வந்து நிறைவேற்ற வேண்டும் செயலுறுத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் செயலுறுத்ததுக்கு அது ஒரு ஆர்டர் போடணும்னு சொல்றாங்க. 11 கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட் அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு ட்ரஸ்டி தன்னுடைய அதிகாரங்களுக்கு மீறுகையாக இன் எக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ், தன் அதிகாரத்திற்கு இல்லாத ஒரு விஷயத்திற்காக மீறுகையாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாலோ அல்லது அந்த ட்ரஸ்டை மீறுகிற வகையில் அந்த பொறுப்பு கட்டளையின் மீறுகையாக அவர் அந்த ட்ரஸ்ட் என்ன பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மீறி அவர் வேற ஒரு காரணத்துக்காக அந்த கான்ட்ராக்ட போட்டிருந்தாரோ அப்ப அது வந்து குறித்த வகையில் செயலுறுத்தப்பட இயலாது. It cannot be specifically enforced, sir. Thank you so much. Section 12. Specific performance of part of contract. Specific performance of part of contract. Part performance அப்படிங்கறத கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்க கேள்விப்படுவோம்? பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம எங்க கேள்விப்படுவோம்? Section 53A. 53A of Indian Contract. Transfer of Property Act. ஆனா அது வேற. Transfer of Property Act 53A. ஆனா அது வேற, இது வேற. இது performance of part of contract. அது பார்ட் பெர்ஃபார்மன்ஸ், இது performance of part of contract. Section 12 ஹெட்டிங் என்ன போட்டிருக்கு? Specific performance of part of contract. ஒப்பந்தத்தின் பகுதியை குறித்த வகையில் நிறைவேற்றுதல். ஒப்பந்தத்தின் பகுதியை குறித்த வகையில் நிறைவேற்றுதல். இதுல வந்து 4 subsections இருக்கு. 1 2 3 4ன்னு 4 subsections இருக்கு. Subsection 1 வந்து ஜெனரல். அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு ஒப்பந்தத்தின் பகுதியை குறித்த வகையில் நிறைவேற்றுதல் இயலாது. ஒரு நீதிமன்றம் வந்து ஒப்பந்தத்தின் பகுதியை குறித்த வகையில் நிறைவேற்றுமாறு பணித்தல் ஆகாது. அதுதான் ஜெனரல் ரூல். Except as otherwise hereinafter provided in this section. அதை தனியா வச்சிருக்கேன். ஜெனரலா the court shall not direct specific performance of a contract. Specific performance of a part of a contract. அந்த வார்த்தை நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். So the court shall not direct specific performance of part of a contract. நீதிமன்றம் ஒப்பந்தத்தின் பகுதியை குறித்த வகையில் நிறைவேற்றுமாறு பணித்தல் ஆகாது. இது ஜெனரல் ரூல். இதுக்குரிய விதிவிலக்குகள் எக்ஸப்ஷன்ஸ் தான் 2, 3 and 4. இந்த ஜெனரல் ரூலுக்கு எக்ஸப்ஷன்ஸ் தான் 12 subsection 2, 3 and 4. இதுக்கு ஒரு கேஸ்ல எழுதிக்கங்க. மெர்ச்சன்ட்ஸ் ட்ரேடிங் கம்பெனி, மெர்ச்சன்ட்ஸ் MERCHANTS, மெர்ச்சன்ட்ஸ் ட்ரேடிங் கம்பெனி
வெர்சஸ் பாமர். பாமர் BAMER மெர்ச்சன்ட்ஸ் ட்ரேடிங் கம்பெனி வெர்சஸ் பாமர். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் cannot specifically perform the பீஸ் மீலா வந்து ஒரு கான்ட்ராக்ட வந்து ஸ்பெசிபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா எப்ப பண்ணலாம் அப்படின்னா, பட் இட் மஸ்ட் பி பெர்ஃபார்ம்ட் இன் என்டையரிட்டி ஆஃப் ஆல், எல்லாம் சேர்த்து ஒரு வகை வருது அப்படின்னா அப்ப நீங்க பண்ணலாம். ஒரு இதுக்கும் ஒரு தடவை அந்த கான்ட்ராக்டை எடுத்துட்டு வந்து என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேட்க முடியாது. அந்த கான்ட்ராக்டையே க்ளோஸ் பண்ண போறீங்க, இந்த விஷயத்த பண்ணி இந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த விஷயத்தையே க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டுக்கே ஒரு சொல்லுங்க சார், இந்த கான்ட்ராக்டுக்கே ஒரு முடிவு வரும் அப்படின்னா நீங்க கான்ட்ராக்ட பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் பண்ணலாம். பட் பீஸ் மீதா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஜஸ்விந்தர் கவுர் வெர்சஸ் குர்மித் சிங் 2017 கேஸ். ஜஸ்விந்தர் JASWINDER, ஜஸ்விந்தர் கவுர் வெர்சஸ் குர்மித் சிங் GURMET, குர்மித் சிங் 2017 கேஸ். இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருப்பாங்கன்னா, ரிலீஃப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் cannot be granted. சொல்லுங்க சார். சார் பாலமுருகன் சார் சொல்லுங்க. Relief of performance of part of contract cannot be granted where the inability to perform arises because of plaintiff's own conduct. யார் ஒருத்தர் சூட்டு போட்டு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கிறாரோ அவருடைய சொந்த நடவடிக்கையின் காரணமாகவே அந்த ஒப்பந்தத்தை வந்து செயலறுத்த முடியல அப்படின்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல இந்த கான்ட்ராக்டை எனக்கு பார்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியாதுன்னு சொன்ன கேஸ் ஜஸ்விந்தர் கவுர் வெர்சஸ் குர்மித் சிங். சரி, இப்ப சட்டத்துக்குள்ள போகும். சோ 12 சப்செக்ஷன் 1க்கான எக்ஸப்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா 12(2), 12(3), 12(4). அப்ப 12(2) என்ன சொல்லுது அப்படின்னா, where a party to a contract is unable to perform, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பார்ட்டிஸ் எய்தர் பார்ட்டி. இதுல ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 12 சப்செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் எய்தர் செல்லர் ஆர் பையர் ARB எய்தர் பார்ட்டி கேன் ஃபைல் எ சூட். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எய்தர் பார்ட்டி கேன் ஃபைல் எ சூட். செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் யாரோ அந்த ஒப்பந்தத்தின் தரப்பினர் யாராலையும் வந்து ஃபைல் பண்ண முடியும். இவரா அவராங்கிறது இல்ல, யார் வேணாலும் அந்த ஒப்பந்தத்தின் தரப்பினரா இருக்கக்கூடிய யார் வேணாலும் சூட்டு ஃபைல் பண்ணலாம். முதல்ல அதை தெரிஞ்சு. unable to perform the whole of his part of it, தரப்பினர் ஒருவரால வந்து அந்த கான்ட்ராக்ட வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையில அவர் இல்ல. unable to perform, இயலாமையில் இருக்கிறார். unable to perform, அப்ப நம்ம எதை கொண்டு வரலாம்? impossibility டாக்ட்ரினை கொண்டு வரலாம். அது எந்த பிரிவின் கீழே சொல்லி இருக்கு? டாக்ட்ரின் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆர் டாக்ட்ரின் ஆஃப் இம்பாசிபிலிட்டி? எந்த பிரிவின் கீழே சொல்லப்பட்டிருக்கு சார்? நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 56 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். செக்ஷன் 56 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். அக்ரிமெண்ட் டு டூ இம்பாசிபிள் ஆக்ட். அவங்க கான்ட்ராக்ட் போடும் பொழுது செய்யக்கூடியதா இருந்த ஒரு வேலை, ஒரு செயல் கான்ட்ராக்ட் போட்ட பிறகு இம்பாசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப அவரால அந்த செயலை செய்யாது.
அப்போ unable to performங்கிறப்போ அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு ஏக்கருக்கு வந்து அதாவது 100 சென்ட் 100 சென்ட்டுக்கு ஒரு லேண்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. போடுறப்ப அந்த லேண்டு அவருதுன்னு நினைச்சு கான்ட்ராக்ட போட்டுடுறாரு. சப்சிக்வெண்டா அளந்து பார்க்கும் பொழுது 98 சென்ட்ஸ் தான் இருக்கு இவருக்கு. மீதி 2 சென்ட் வந்து இன்னொருத்தர் ஓனரா இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அப்ப அதனுடைய ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? வெரி ஸ்மாலர் ப்ரொபோர்ஷன். அப்போ where the party to a contract is unable to perform the whole of his part of it, but the part எதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாம அவர் விட்டுட்டாரோ, the part which must be left unperformed bears only a small proportion to the whole in value. So 100 சென்ட்ல 98 சென்ட் இவருது, 2 சென்ட் வேற ஒருத்தருது அளந்து பார்க்கும்போது தெரியுது. And admits of compensation in money, அந்த 2 சென்ட்டுக்கு நான் காம்பன்சேஷன் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா at the suit of either party, நீங்க அதை தான் மார்க் பண்ணுங்க. at the suit of either party, யார் வேணாலும் அங்க சூட் ஃபைல் பண்ணலாம். direct the specific performance of such so much of the contract as can be performed. அப்ப கோர்ட் என்ன பண்ணலாம்? கோர்ட் மே, இது வந்து discretionary power, உளத்தேர்வு. the court may at the suit of either party direct the specific performance of so much of the contract as can be performed. எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் அலோ பண்ணும். அண்ட் அவார்டு காம்பன்சேஷன் இன் மணி ஃபார் த டெஃபிஷியன்சி, அந்த 2 சென்ட்டுக்கான டெஃபிஷியன்சி, அவர் வந்து 2 சென்ட்டுக்கும் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாரு இல்லையா, அதுல ஏற்பட்ட ஒரு இழப்பு தொடர்பா அவங்களுக்கு வந்து இழப்பீடு வழங்கலாம். மே. சோ 2மே தான். நிறைவேற்றுமாறு நீதிமன்றம் பணிக்கலாம் மற்றும் குறைவதற்கு, அந்த 2 சென்ட் குறையுது இல்லையா, குறைவதற்கு பணவகை சரியீட்டிற்கான தீர்வும் வழங்கலாம். இது புரியுதுங்களா? 2 சப்செக்ஷன் 2 புரியுதுங்களா? ஸ்மாலர் ப்ரொபோர்ஷனா இருக்கணும். அங்க செய்யப்படாமல் விடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் அந்த செயல் வந்து ஸ்மாலர் ப்ரொபோர்ஷனா இருக்கணும். பிளஸ் அட்மிட்ஸ் தி காம்பன்சேஷன் இன் மணி, இது 2மே இருக்குமானால் கோர்ட் வந்து அந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் செய்யும் அலோ பண்ணுவாங்க. பிளஸ் அந்த இழந்த அந்த 2 சென்ட்டுக்கு காம்பன்சேஷனும் கொடுப்பாங்க. இதுதான் சப்செக்ஷன் 2. இது புரியுதுங்களா? என்னங்க சார், மேடம் புரியுதா புரியலையா? எஸ் மேம். எஸ். சப்செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏ பின்னு 2 கொடுத்திருப்பாங்க. குழப்பக்கூடிய விஷயமே அது மட்டும்தான். where the party to a contract is unable to perform the whole of his part of it. அதேதான் மேல சொன்ன மாதிரி, ஒப்பந்தத்தில் தரப்பினர் ஒருவர் தம்முடைய பகுதி முழுவதையும் நிறைவேற்ற முடியாமல் இருந்து அப்படி நிறைவேற்றப்படாமல் விடப்பட்ட பகுதியானது and the part which must be left unperformed either forms a considerable part of a whole. So either forms a considerable part of a whole though admitting of compensation in money. பணவகை சரியீட்டினை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்த போதிலும், பணவகை
முழுமையில் ஒரு கணிசமான பகுதியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர் எய்தர் ஆர், இந்த ஆறு இங்க இருந்து வரக்கூடாது, அங்க எய்தர்னு போட்டு இத ஒண்ணு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கன்சிடரபிள் பார்ட்டா இருக்கணும், அது பண வகை காம்பன்சேஷனை ஏத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். இருந்த போதிலும் ஏத்துக்கிறதா இருந்தாலும் அது கன்சிடரபிள் பார்ட்டுக்கானதா இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அல்லது ஆர் does not admit compensation in அப்படின்னா என்ன, இதுல கன்சிடரபிள் பார்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பெர்ஃபார்ம் பண்ணப்படாத பகுதி கன்சிடரபிள் பார்ட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. காம்பன்சேஷனை அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்த போதிலும் அது கன்சிடரபிள் பார்ட்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஆர் does not admit compensation in money அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3A பார்ப்போம். ஏல என்ன சொல்றாங்க அப்படின்னா admit compensation in moneyன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப 100 ஆப்பிளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஏ பி கிட்ட 100 ஆப்பிளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. அதுல 80 ஆப்பிள் அப்போ நடந்த ஒரு நெருப்புல நடந்த ஒரு விபத்துல அந்த 80 ஆப்பிள் கருகிடுது. 20 ஆப்பிள் இருக்கு. அதாவது 80 டன் 20 டன்னு கூட வச்சுக்கோங்க. சோ கான்ட்ராக்ட் மொத்தம் 100 டன் ஆப்பிளுக்கானதா இருக்கட்டும், இல்ல 100 ஆப்பிளுக்கானதா இருக்கும். அதுல 80 எரிஞ்சு போச்சு. சோ அன்ஏபிள் டு பெர்ஃபார்ம். இப்போ அன்பெர்ஃபார்ம்டு பார்ட்டுங்கிறது கன்சிடரபிள் பார்ட்டா இருக்கு. நான் ஏக்கான விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3A விளக்கம். கன்சிடரபிள் பார்ட் கணிசமான ஒரு பகுதியா இருக்கு, அன்ஏபிள் டு பெர்ஃபார்ம். அப்ப பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது எவ்வளவு அளவுக்கு இருக்கு அப்படின்னா 20 டன்னுக்கானது அல்லது 20 ஆப்பிளுக்கானது தான் இருக்கு. தோ அட்மிட்ஸ் காம்பன்சேஷன் இன் மணி. இப்ப இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர் யாரா இருப்பார் அப்படின்னா அந்த கோடவுன் ஓனர் தான் இருப்பார். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அக்ரீவ்டு பார்ட்டி அந்த இடத்துல ராங் டூயர் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. சோ அந்த ஓனர், அந்த கோடவுனின் ஓனர் என்கிட்ட இருக்கிற 20 ஆப்பிள வாங்கி சொல்லி நீங்க அந்த அக்ரீவ்டு பர்சனை சொல்லுங்க, என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டவரை சொல்லுங்க அப்படின்னு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட முடியாது. யார் வாங்குறன்னு முடிவு பண்ணாரோ, ஏ பி இருக்காங்க, இதுல ஏ தான் விற்கணும்னு சொல்றாரு, பி வாங்குறன்னு சொல்றாரு. ஏ தான் 100 ஆப்பிள் பிக்கு கொடுக்கறதா சொல்லி இருந்தாரு. ஏவினுடைய குடவுன்ல இருந்து அந்த 80 ஆப்பிள் விபத்துல போயிடுச்சு. 20 ஆப்பிள் இருக்கு. இப்போ அக்ரீவ்டு பார்ட்டி யாருன்னா இவரை நம்பி இவர்கிட்ட கான்ட்ராக்ட் போட்ட பி. அந்த அக்ரீவ்டு பார்ட்டி தான் சூட்டு போட முடியும். இந்த அக்ரீவ்டு பார்ட்டிங்கிற டேர்ம் எங்கேயுமே இருக்காது. நீங்க பேராக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, where the party to a contract is unable to perform the whole of is part of it, அங்க நிறுத்திட்டு கீழே வாங்க. whole of the part of it பேராக்ட் கையில வச்சிருந்தா புரியும். whole of the part of it ன்னு போட்டுட்டு மீதி எல்லாம் மறந்துருங்க, கீழே வாங்க. he is not entitled to obtain a decree for specific performance. சோ யாரு அவருடைய கான்ட்ராக்ட செய்யலையோ, பெர்ஃபார்ம் பண்ணலையோ, அவர் எப்பவுமே டிக்ரி ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்கான உரிமை அற்றவர். அதை நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். சோ அவருக்கு அந்த உரிமை கிடையாது. He is not entitled to obtain a decree for specific performance. ஆனா கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, at the suit of the other party,
இந்த அதர் பார்ட்டிங்கிறது பி, அக்ரீவ்டு பர்சன். அதர் பார்ட்டிங்கிறது பி. அவர் ஒரு சூட்டு போடுறாருன்னா நீதிமன்றம் என்ன கட்டளை இடலாம்னா ஏக்கு என்ன சொல்லலாம், ஏவை வந்து என்ன கட்டளை கொடுக்கலாம் ஏக்கு அப்படின்னா, உன்னால எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ நீ பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு அந்த அக்ரீவ்டு பார்ட்டி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் 20 ஆப்பிள அதுக்கான விலை கொடுத்து வாங்கிக்கிறேன். எவ்வளோ நாங்க 100 ஆப்பிளுக்கு அக்ரி பண்ணோமோ அந்த விலையில 80 ஆப்பிள கழிச்சுட்டு 20 ஆப்பிளுக்கான விலைய நான் கொடுத்து அந்த 20 ஆப்பிள வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லணும். கூடவே இதுக்கப்புறம் நான் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் உரிமையை ரெலிங்விஷ் பண்றேன், எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு இழப்பீடு கேட்க மாட்டேன்னு ரெலிங்விஷ் பண்ணி அவர் சொல்லணும். சோ நான் 200 இப்ப 20 ஆப்பிளுக்கான தொகையை கொடுத்து வாங்கிக்கிறேன், பிளஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெலிங்விஷ் த ரைட் ஆஃப் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் காம்பன்சேஷன். அந்த ரைட்டை நான் வந்து விட்டு கொடுத்துடுறேன், நான் வந்து இதுக்கப்புறம் அதை பத்தி கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லணும். இதுதான் ஏக்கானது. அப்போ அங்க in a case falling under clause A, the other party, if the other party in case of falling under A, அதாவது falling under A னா compensation, though compensation considerable part-ஆ இருக்கணும், though admitting of compensation in money-ஆ இருக்கணும். அப்ப அவர் 80 பார்ட்டை குறைச்சிக்கிட்டு pays or has paid the agreed consideration for the whole of the contract reduced by the consideration for the part which must be left unperformed. அவர் வந்து அந்த 80 ஆப்பிளுக்கான தொகையை குறைச்சிட்டு எவ்வளவு வாங்குறாரோ அதுக்கான தொகையை மட்டும் கொடுத்தால் போதும். பிளஸ் எய்தர் கேஸ் ரெலிங், இந்த எய்தர் கேஸ்ங்கிறத மறந்துருங்க, இப்படி நான் சொல்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன அந்த 80 ஆப்பிளுக்கானத கழிச்சிட்டு 20 ஆப்பிளுக்கானதை வாங்கணும். பிளஸ் relinquishes all claims to the performance of remaining part of contract. நான் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கீழே வந்து சூட்டு போட மாட்டேன், காம்பன்சேஷன் கேட்க மாட்டேன், அவர் அந்த உரிமையை விட்டு கொடுத்து விட வேண்டும். இதுதான் 3A. இதுல டவுட் இருக்குங்களா? ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம் புரியுறது. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறக்க மாட்டீங்க. இது புரியுதுங்களா? 3A. ஓகே, இப்ப அடுத்து நம்ம போக போறது 3B. 3B பொறுத்த வரைக்கும் அது ஸ்மாலர் போர்ஷனாவும் இருக்கலாம், கன்சிடரபிள் போர்ஷனாவும் இருக்கலாம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சப்செக்ஷன் 2ல கொடுக்கும் பொழுது அண்ட் அட்மிட்ஸ் காம்பன்சேஷன் இன் மணி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப அட்மிட் பண்ணலன்னா என்ன பண்ணணுங்கிறத இங்கதான் நீங்க பார்க்கணும். அப்ப 3B does not admit compensation in money. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 5 ஸ்பெக்ஸ் எல்லாமே ஆன்டிக். இப்போ வந்து காந்திஜி பயன்படுத்தின ஸ்பெக்ஸ் இருக்கு, நேருஜி பயன்படுத்தின ஸ்பெக்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆன்டிக் கடையில நான் போய் பார்க்கிறேன். அந்த மாதிரி விலை மதிப்பில்லாத ஒரு 5 பொருட்களை, எவ்வளவு விலையே சொல்ல முடியாது, அவங்க பயன்படுத்தின அந்த கலெக்ஷன்ஸை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிசயமான பொருட்களா ஒரு 5 பொருட்களை தேர்ந்தெடுக்கிறேன். அந்த 5 பொருட்களையும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். ஒரு 5 கண்ணாடினே வச்சுக்கோங்க, மூக்கு கண்ணாடினே வச்சுக்கோங்க, பெரிய பெரிய ஆளுங்க பயன்படுத்தின மூக்கு கண்ணாடி 5 கண்ணாடி. அந்த 5 கண்ணாடியும் நான் வந்து ₹1,00,000 கொடுக்குறேன். 1 lakh. 5 கண்ணாடிக்கும் சேர்த்து 1 lakh கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் கொடுக்க ஒத்துக்கிறேன். சரி, 5 lakhs வச்சுக்கோம். 5 கண்ணாடிக்கும் சேர்த்து ஒரு கண்ணாடிக்கு 5 லட்சம் சொல்லி 5 லட்சம் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். அந்த பொருள் என் கைக்கு வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, என் கைக்கு ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த பொருள் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. ஒரு பொருள்
ஏதோ ஒரு கண்ணாடி அசியூமிங் காந்திஜி போட்டிருந்த கண்ணாடியை நான் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு. இப்போ என்னால அதை காம்பன்சேஷன் மணியில ஈடு கட்டவே முடியாது. சோ உடஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணலாம்? எனக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கு நீங்க சொல்லுங்க. நான் வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் 5 கண்ணாடிக்கு. 5 கண்ணாடியில 1 உடஞ்சு போச்சு. அது ரொம்ப விலை பொருள். இப்ப நான் அந்த கான்ட்ராக்ட பொறுத்து என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் கிளைம் பண்ணலாம்? ஒண்ணு சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? சொல்லுங்க சார். அந்த பெய்ட் அமௌண்ட் திரும்பி வாங்கிக்கலாம். கான்ட்ராக்ட வந்து நான் வந்து ரெசைன் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இல்ல உடஞ்ச அந்த பொருளுக்கு நான் ஒரு காம்பன்சேஷன் பிக்ஸ் பண்ணி கேட்கலாம். இந்த ரெண்டும் தானே நான் கேட்க முடியும். இந்த ரெண்டும் எனக்கு வேண்டாம். நான் அந்த கான்ட்ராக்ட்லயே தான் நிற்பேன். எனக்கு அந்த கான்ட்ராக்ட்ல நான் புக் பண்ண அந்த 5 கண்ணாடியில இந்த ஒரு கண்ணாடி போது எனக்கு அந்த 4 கண்ணாடியும் வேணும். ஆனா கான்ட்ராக்ட நான் மாத்திக்க மாட்டேன். இப்படிங்கிற மனோபாவத்துல நான் இருக்கேன் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட நான் என்ன பண்ணணும்? டஸ் நாட் அட்மிட் காம்பன்சேஷன் இன் மணினா அதே கான்ட்ராக்ட்ல தான் இருப்பேன் நான் சொன்னேன்னா நான் என்ன பண்ணணும்னா, நான் பேசின தொகையான அந்த 5 லட்சத்தையும் 1 ரூபா கூட கம்மி பண்ணாம அதே கான்ட்ராக்டுக்கு கொடுத்து நான் அந்த 4 கண்ணாடியும் வாங்கிக்கணும். இதுதான் அங்க சொல்றாங்க. பிஏ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன் கன்சிடரேஷன் பார்த்தா and in a case falling under clause B does not admit compensation money அப்படிங்கிற விஷயத்துல நான் எழுதுறேன் அப்படின்னா, under clause B pays பே பண்ண போறேன் or has already paid, நான் 5 லட்சத்தை முன்னாடியே கொடுத்துட்டேன், has paid the consideration for the whole of the contract. 5 கண்ணாடிக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். for the whole of the contractக்கு நான் பே பண்ணிட்டேன் இல்ல பே பண்ண போறேன் அப்படின்னா without any abatement, that means without any reduction, without any abatement. அந்த ஒரு கண்ணாடிக்கு நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நான் வந்து பேச முடியாது. எனக்கு காம்பன்சேஷன் வேணாம்னு நான் சொல்றேன். அப்ப அந்த இடத்துல கம்படியா நான் இப்படித்தான் இருப்பேன்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோல் ஆஃப் த கான்ட்ராக்ட் 5 லட்சம் ரூபாய் நான் பேசியிருக்கேன்னா அந்த 5 லட்சத்துக்குமே நான் பே பண்ணிட்டு அந்த கான்ட்ராக்டை நான் முடிச்சுக்கிட்டு அந்த கண்ணாடிய கையில வாங்கிக்கணும். இதுதான் அவங்க சொல்றாங்க. பிளஸ் என்ன பண்ணணும்? relinquish the rights, relinquish all the claims, performance of remaining part of அந்த கண்ணாடியை கூடு உடஞ்சு போன அந்த கண்ணாடி எனக்கு ஒட்ட வச்சு கூடு, இப்படி எல்லாம் நான் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் போடவும் முடியாது, பிளஸ் காம்பன்சேஷன் கேட்கவும் முடியாது. இதுதான் வந்து 12 சப்செக்ஷன் 3ல சொல்லி இருக்கிற விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு நல்ல ஒரு 1500 சதுரடியில ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல வந்து ஸ்விம்மிங் பூல், பட் எல்லா வகையான கார்டனிங், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கு. வீடு எனக்கு பிடிச்சு போச்சு. அந்த இடத்துலதான் எனக்கு வீடு வேணும். வாஸ்துபடி எல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த வீடு எனக்கு அங்கதான் வீடு வேணும், அந்த வீடு வேணும், கண்டிப்பா எனக்கு வேணும் மைண்ட் செட் பண்ணி கான்ட்ராக்ட் போட்டேன். கவர்மெண்ட் அதுல ஒரு 300 சதுரடிய ரோடுக்காக என்க்ரோச் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதுல ஒரு 300 சதுரடிய எடுத்துட்டாங்க. பட் ஆனா நான் எதிர்பார்த்த அந்த வாஸ்து எல்லாம் அங்க இருக்கு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் அந்த ரோடை எடுத்துட்டாங்க. நான் நினைச்சா அந்த கான்ட்ராக்ட வேண்டான்னு சொல்லலாம். பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு காம்பன்சேஷனும் வேணும், எனக்கு அந்த வீடு தான் வேணும் அப்படின்னு நான் நிக்கிற பட்சத்துல நான் 5 கோடி ரூபாய்க்கு அந்த வீடை பேசி இருந்தாலும் நான் 1 ரூபா கூட கம்மி பண்ணாம அந்த கான்ட்ராக்ட முடிக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி போய் அந்த ரிமைனிங் அதுக்கு எனக்கு பணம் கொடுக்கணும் பின்னாடி போய் கேட்க முடியாது. இதுதான் செகண்ட் பாயிண்ட். அந்த பில சொல்ற விஷயம் அதான், வித்தவுட் அபேட்மெண்ட், 1 ரூபா கூட கம்மி பண்ணாம அந்த கான்ட்ராக்டுக்கு நீ என்ன போட்டியோ அந்த காசை நீ கொடுத்துட்டு நீ வாங்கிட்டு போய்கிட்டே இரு. அந்த இடத்துல அந்த பார்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட நீதிமன்றம் வந்து செயலறுக்கலாம். இததான் சொல்றாங்க. இது புரியுதுங்களா? 12(3). எஸ், ஓகே. அடுத்து 12(4). 12(4) எதை பத்தி பேசும் அப்படின்னா, 12 சப்செக்ஷன் 4 டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி.
அதாவது பிரித்தெடுக்கக்கூடிய தன்மையுள்ள ஒப்பந்தங்கள். அத பத்தி பேசும். எப்படி பிரித்தெடுக்கக்கூடிய ஒப்பந்தங்கள்னா, இப்போ வந்து நான் 4 ப்ராப்பர்ட்டியை விற்கிறதா சொல்லி கான்ட்ராக்ட் போடுறேன். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை விற்கிறதா சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன். ஏபிக்கு போடுறேன். பின்னாடி போய் பார்த்தா சென்னையிலயும் திருநெல்வேலியிலும் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஓனர், திருச்சியிலயும் மதுரையிலயும் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு எங்க அண்ணன் தான் ஓனர். அப்படின்னா நான் ஓனரா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிய ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியும். ஒருவேளை நான் வந்து விற்க ரெடியா இல்ல நீ கண்டுபிடிச்சிட்டப்பா, 4 ப்ராப்பர்ட்டி வந்து இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு கான்ட்ராக்டே வேணாம், நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா பையர் கான்ட்ராக்ட் போட்டார்ல அந்த பர்ச்சேசர், அந்த 2 ப்ராப்பர்ட்டியாவது எனக்கு கொடுக்க சொல்லுங்க, நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ண முடியும். நீதிமன்றம் டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டியை அப்ளை பண்ணி அந்த 2 ப்ராப்பர்ட்டியையும் பையருக்கு எழுதி கொடுக்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ண முடியும். இதுதான் 12 சப்செக்ஷன் 4ல உள்ள ஒரு விஷயம். இது புரியுதுங்களா? செக்ஷன் 12 புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். செக்ஷன் 13 ரிப்பீட். எஸ், ஒன்ஸ் அகைன் ஃபுல்லாவா? செக்ஷன் 12 ஃபுல்லாங்களா? 12 சப்செக்ஷன் 1ங்கிறது ஜெனரலான ஒரு ரூல். ஜெனரல் ரூல் என்ன? ஜெனரல் ரூல் வந்து the court, ஜெனரல் ரூல் என்ன சொல்லுது? The court shall not direct the specific performance of part of contract. எப்பவுமே நீதிமன்றம் வந்து ஒரு பகுதியான ஒரு ஒப்பந்தத்தின் பகுதியை வந்து குறித்த வகையில் நிறைவேற்றுமாறு பணித்தல் ஆகாது. சோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் எ கான்ட்ராக்ட் என்னைக்குமே நீதிமன்றம் கொடுக்க முடியாது. இதுதான் ஜெனரல் ரூல். இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் தான் எப்பெல்லாம் ஒரு ஒப்பந்தத்தினுடைய பகுதியை வந்து குறித்த வகை நிறைவேற்றுமாறு பணித்தல் நீதிமன்றம் பணிக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த 3 சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒண்ணு வந்து ஒரு 100 சென்ட்ஸுக்கு ஒரு லேண்ட் இருக்கு, அதாவது 1 ஏக்கர். 1 ஏக்கர் லேண்ட ஏ வந்து பிக்கு கொடுக்கறதா சொல்றாரு. 1 ஏக்கர் லேண்ட் 100 சென்ட்ஸ் கொடுக்கறதா ஒத்துக்கிறாரு, கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. அதுல வந்து காசெல்லாம் கொடுத்துடுறாரு, அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிடுறாரு, எல்லாம் பண்ணிடுறாரு. சப்சிக்வெண்டா காசும் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவர் அளந்து பார்க்கணுங்கிறாரு. அளந்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா 98 சென்ட்ஸ் தான் வந்து ஏ வந்து ஓனர். மீதி 2 சென்ட் பக்கத்துல இருக்க நிலத்துக்காரருடையது அப்படின்னு தெரிய வருது. சோ அவரை வந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நீங்க வந்து கேட்க முடியாது. அப்ப ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய தரப்பினர்கள் யாரு? ஏவும் பியும். பி என்ன பண்றாரு? எனக்கு வந்து இந்த 98 சென்ட்ஸ் யாரோ ஒருத்தர், நாட் ஒன்லி பர்ச்சேசர், either buyer or purchaser, அதான் either of the party. பர்ச்சேசர் வந்து எனக்கு 98 சென்ட்ஸை எழுதி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்கலாம். செல்லர் வந்து என்கிட்ட இருந்து 98 சென்ட்ஸை வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்லியும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடலாம். சோ அந்த 98 சென்ட்ஸை வாங்கிக்கிட்டு விடப்பட்ட அந்த 2 சென்ட், ஒரு வெளியாளுக்குரிய அந்த 2 சென்ட்டுக்கான காம்பன்சேஷனை ஏ கிட்ட இருந்து பி வாங்கிக்கலாம். விடுபட்ட அந்த விஷயங்களுக்கு இது பிளஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் காம்பன்சேஷன். Specific performance for 98 cents plus compensation for that unperformed 2 cents. Unperformed 2 cents. Subsection 2 இதத்தான் சொல்லுது. Subsection 3 வந்து என்ன சொல்லும் அப்படின்னா 3A 3Bன்னு பிரிச்சுக்கணும். ஒரு தரப்பினரால வந்து ஒரு விஷயத்தை செய்ய முடியல, unable to perform part of a contract பண்ண முடியல அப்படின்னா, அப்படி அவர் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு கன்சிடரபிள் பார்ட்டா இருக்கு. அதே 100 சென்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இவருக்கு வந்து 45 சென்ட்ஸ் தான் இருக்கு, ஆர் 60-40 வச்சுக்கோங்க. ஏ பி கூட கான்ட்ராக்ட் போடுறாரு 100 சென்ட்ஸுக்கு. ஆனா அளந்து பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, ஏ வந்து ஓனர் ஃபார் 60 சென்ட்ஸ் தான், 40 சென்ட்ஸ் இவருடையதல்ல, அவருடைய அண்ணன்து.
சோ 60 சென்ட்ஸ் தான் ஏ வந்து ஓனரா இருக்காரு. அப்ப அன்பர்ஃபார்ம்டு பார்ட்டுங்கிறது கன்சிடரபிள் பார்ட்டா இருக்கு. 40 சென்ட்ஸ்ங்கிறது அதிகம், கன்சிடரபிள் பார்ட்டா இருக்கு. காம்பன்சேஷன் இன் மணி, இது வந்து காம்பன்சேஷன் இன் மணி. இவ்வளவு 60 சென்ட்ஸுக்கு வந்து நான் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். 40 சென்ட்ஸுக்கு அதுக்கான காம்பன்சேஷன் இங்க சொல்ற விஷயம் என்னன்னா ரிடக்ஷன் இன் கன்சிடரேஷன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. காம்பன்சேஷன் இன் மணி அட்மிட்ஸ் காம்பன்சேஷன் இன் மணினா என்னன்னா ரிடக்ஷன் இன் கன்சிடரேஷன். நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த விஷயத்துல 12th class 3 பொறுத்த வரைக்கும் யார் அக்ரீவ்டு பார்ட்டியோ, இப்ப எனக்கு 100 சென்ட் கிடைக்கும் நான் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறேன். ஆனா அந்த என்னுடைய சென்ட்னு சொன்ன அந்த ஓனருக்கு வெறும் 60 சென்ட் தான் அவைலபிள் இருக்கு அப்படின்னா இங்க அக்ரீவ்டு பார்ட்டி பி ஆயிடுவாரு, பர்ச்சேசர் ஆயிடுவாரு. அப்ப அந்த அக்ரீவ்டு பார்ட்டி தான் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியும். ஓனர் போட முடியாது. 60 சென்ட் என்கிட்ட இருக்கு அதை வாங்கிக்க சொல்லுங்கன்னு ஓனர் போட முடியாது. அக்ரீவ்டு பார்ட்டி நான் 60 சென்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த 60 சென்ட்டுக்கான பணத்தை கொடுத்துட்டு 40 சென்ட்டுக்கான பணத்தை ஏற்கனவே கொடுத்திருந்தாருன்னா அதை திரும்பி வாங்கிக்கணும். கொடுக்கலன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் என்ன சொல்லணும் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த 40 சென்ட்டுக்கான அந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டையோ காம்பன்சேஷனையோ நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத அவர் வந்து ஒத்துக்கணும், விட்டு கொடுத்துடணும். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் நான் கேட்க மாட்டேன். அந்த 40 சென்ட் ரிமைனிங் 40 சென்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்ட்ராக்ட்ல அது இருக்கு இல்லையா, இந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி அந்த 40 சென்ட்டுக்கு நான் மறுபடியும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட மாட்டேன், காம்பன்சேஷன் கேட்க மாட்டேன், விட்டு கொடுத்துடணும். இதுதான் 3A சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். 3B பொறுத்த வரைக்கும் அது ஸ்மால் ப்ரொபோர்ஷனா இருந்தாலும் கன்சிடரபிள் ப்ரொபோர்ஷனா இருந்தாலும் நான் வந்து மணி காம்பன்சேஷனை அட்மிட் பண்ணிக்கல. எல்லா விஷயத்துக்கும் வந்து காம்பன்சேஷன் இன் மணியை அட்மிட் பண்ணிக்க மாட்டாங்க. சில பொக்கிஷமா பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, இல்ல எனக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு வாங்கியே ஆகணும், அந்த இடத்துல எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டியில இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணலாம், நான் எனக்கு மணியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா நான் என்ன அமௌண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் போட்டனோ அன்பர்ஃபார்ம்டு பார்ட்டாவே இருந்தா கூட நான் ஆர்டர் இப்ப 100 சென்ட் 60 40ல 40 சென்ட் இருக்கு அல்லது 20 சென்ட் இன்னொருத்தருக்கு இருக்கு அப்படின்னா நான் தான் சொன்னேன் ஸ்மால் ப்ரொபோர்ஷன் ஆர் கன்சிடரபிள் ப்ரொபோர்ஷன். 100 சென்ட்ல 20 சென்ட் வேற யாருக்கானது இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 20 சென்ட்டுக்கும் சேர்த்து நான் போட்டிருந்தேன் இல்லையா கான்ட்ராக்ட், அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் போட்டிருந்தனோ எவ்வளவு கன்சிடரேஷன் கொடுக்கறதா நான் சொல்லி இருந்தனோ அந்த ஹோல் கன்சிடரேஷனையும் நான் கொடுக்கறதா சொல்லணும், பே பண்ணணும். அந்த ஹோல் கன்சிடரேஷனையும் நான் பே பண்ணிட்டு 60 சென்ட்டை வாங்கிக்கணும். 100 சென்ட்டுக்கு நான் கட்டி இருந்த காசுன்னா 100 சென்ட்டுக்கான காசை கொடுத்துட்டு 60 சென்ட்டை நான் வாங்கிக்கணும். பிளஸ் relinquish all my rights for specific performance plus compensation. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? எஸ் மேடம். ஓகே, அடுத்து 13 செக்ஷன் 13. செக்ஷன் 13 எதை பத்தி பேசுது அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் பர்ச்சேசர் ஆர் லெஸ்ஸி against person with no title or imperfect title. என்ன சொல்ல வராங்க, உரிமையே இல்ல ஒருத்தருக்கு அல்லது ஒரு இம்பர்ஃபெக்ட் டைட்டில் இருக்கு, குறையுடைய உரிமை இருக்கு. உரிமையே இல்ல அல்லது குறையுடைய உரிமை இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு எதிரா அந்த பர்ச்சேசரோ யார் ஒருத்தர் கான்ட்ராக்ட் போட்டாங்களோ அந்த பர்ச்சேசரோ அல்லது லெஸ்ஸியோ குத்தகை எடுத்தவர் லெஸ்ஸியோ அவங்களுக்கான உரிமைகள் என்னென்ன. இப்ப நம்ம ஒரு பார்ட் எடுப்போம். வெண்டார் பர்ச்சேசர் இருக்காரு. வெண்டார் என்ன பண்றாரு, அவருக்கு டைட்டிலே இல்ல,
ஆனா டைட்டில் இருக்கிறதா சொல்லி விக்கிறார். இல்ல குறையான ஒரு டைட்டில் இருக்கு, அந்த விஷயத்த சொல்லாமலே வித்துடுறார். அப்ப என்னெல்லாம் இவங்களுக்கான உரிமைகள், இந்த பர்ச்சேசருக்கு என்னெல்லாம் உரிமைகள், இது ஃபர்ஸ்ட் பார்ட். அதுலயே ரெண்டாவது பார்ட் யார பத்தி பேசுறாங்கன்னா லெஸ்ஸார் லெஸ்ஸி. வீடு வாடகைக்கு விடுறவங்க, வாடகைக்கு எடுக்கிறவங்க, குத்தகை விடுறவங்க, குத்தகை எடுக்கிறவங்க. லெஸ்ஸார் குத்தகை விடுறவர், லெஸ்ஸி குத்தகை எடுப்பவர். இவங்களுக்குரிய ரைட்ஸ் என்னென்ன, இந்த லெஸ்ஸிக்கும் இந்த பர்ச்சேசருக்குமான உரிமைகள் என்னென்ன அப்படின்னா, where a person contracts to sell, ஒருத்தர் வந்து விற்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாரு, அல்லது குத்தகை விடுவதற்கு, அதாவது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்தை விற்பதற்கோ அல்லது குத்தகை விடுவதற்கோ ஒருத்தர் வந்து ஒப்பந்தம் போடுறாரு. அந்த ஒப்பந்தம் போட்டவருக்கு உரிமை இல்லை அல்லது குறையுடைய உரிமை உள்ளது அப்படின்னா, அந்த பர்ச்சேசருக்கும் லெஸ்ஸிக்குமான உரிமைகள் என்னென்ன அப்படின்னா, அது ஒரு 4 உரிமைகள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த வெண்டாருக்கோ லெஸ்ஸாருக்கோ அந்த கான்ட்ராக்ட போடும் பொழுது டைட்டில் இல்ல, ஆனா சப்சிக்வெண்டா அவருக்கு வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அந்த ப்ராப்பர்ட்டில ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அப்படி வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட இந்த வெண்டாரோ லெஸ்ஸியோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு நீ எழுதி கொடுத்த அந்த குறையுடைய உரிமையை சரி செய்து கொடு அப்படின்னு கேட்டு கட்டாயப்படுத்தலாம். ஒப்பந்தத்தை சரி செய்யும்படி அவரை கட்டாயப்படுத்தலாம். அந்த பர்ச்சேசரோ லெஸ்ஸியோ வெண்டார் ஆர் லெஸ்ஸார தனக்கு கிடைச்ச சப்சிக்வெண்ட் இன்ட்ரெஸ்ட கொண்டு எனக்குரிய உரிமைய சரி செய்து கொடுன்னு கட்டாயப்படுத்தலாம். மே கம்பல் டு மேக் குட் த கான்ட்ராக்ட் அவுட் ஆஃப் சச் இன்ட்ரெஸ்ட். அப்படி கிடைச்ச அந்த உரிமையை வச்சுக்கிட்டு நீ எனக்கு கொடுத்த அந்த உரிமை மூலத்தை சரி செய்து கொடு அப்படின்னு கம்பல் பண்ணலாம். மே கம்பல் டு மேக் குட் த கான்ட்ராக்ட் அவுட் ஆஃப் சச் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் மேக் குட் த டைட்டில், ஒண்ணு கம்பல் பண்ணலாம். ரெண்டாவது கன்கரன்ஸ் ஆஃப் அதர் பர்சன், அதாவது வேற ஒரு நபர்கள், வேறு நபர்கள் வந்து இந்த டைட்டில் இந்த உரிமை மூலத்திற்கு வந்து ஒரு ஒருங்கிசைவு கொடுக்கணும், கன்கரன்ஸ் கொடுக்கணும். அவங்க வந்து கன்கரன்ஸ் கொடுத்தா நல்லது, அபண்டன்ட் காஷன்னு சொல்லி சேல் டீட்ல சேர்ப்பாங்க. அவங்களும் ஒரு கன்கரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நல்லது, நாங்க அவங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துட்டோங்க, இருந்தாலும் சேர்த்து விடுங்க சேல் டீட்ல. ஒரு கன்கரன்ஸ் கொடுத்தா அந்த டைட்டில் பர்ஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா, அந்த வெண்டாரோ லெஸ்ஸாரோ வந்து அவங்கள கம்பல் பண்ணா அவங்க கன்கரன்ஸ் கொடுப்பாங்க, அந்த அதர் பர்சன் கன்கரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பர்ச்சேசர் லெஸ்ஸாருக்கு தெரியற வர இடத்துல அவங்க என்ன பண்ணலாம், கட்டாயப்படுத்தலாம். யார? வெண்டார் லெஸ்ஸார கட்டாயப்படுத்தலாம். வெண்டார் ஆர் லெஸ்ஸார பர்ச்சேசர் ஆர் லெஸ்ஸி போய் கன்கரன்ஸ் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடு, எங்களுடைய உரிமையை சரி செய்து கொடு, அவங்களுடைய கன்கரன்ஸ வாங்கிட்டு வா, நீ கேட்டாதான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு கம்பல் பண்ணலாம். எங்களுடைய உரிமை மூலத்தை செல்லத்தக்கதாக ஆக்குவதற்கு அவர்களுடைய ஒருங்கிசைவு தேவை இருக்கிறது. நீ போய் கேட்டா கொடுப்பாங்க, அப்ப நீ போய் கேட்டு எங்களுக்கு அத வந்து சரி பண்ணி கொடு அப்படின்னு கட்டாயப்படுத்தலாம். மூணாவது, இவர் விற்கும் பொழுதே என்ன சொல்றாரு, இது வில்லங்கம் இல்லாத சொத்துன்னு சொல்றார். வெண்டார் ஆர் லெஸ்ஸார் விற்கும் போதோ குத்தகைக்கு விடும் போதோ என்ன சொல்றாரு, வெண்டார் மட்டும்தான் இதுல, சாரி லெஸ்ஸார் கிடையாது, வெண்டார் மட்டும்தான். மூணாவது வெண்டாருக்கு மட்டும்தான். வெண்டார் professes to sell unencumbered property.
இது வில்லங்கம் இல்லாத சொத்துன்னு சொல்லி விக்கிறாரு. ஆனா அந்த சொத்தின் மீது ஒரு அடமானம் இருக்கு, மார்ட்கேஜ் இருக்கு. வில்லங்கம் இல்லாத சொத்துன்னு சொல்லிதான் விக்கிறாரு. அப்படி விக்கணும்னு அவர் சொல்லும் போது சொல்றாரு. ஆனா அது மேல ஒரு மார்ட்கேஜ் இருக்கிற பட்சத்துல அந்த மார்ட்கேஜ் வைக்கப்பட்ட தொகை வந்து இந்த பர்ச்சேஸ் மணியை விட கம்மியா தான் இருக்கு. ரெண்டு கண்டிஷன். ஒண்ணு மார்ட்கேஜ் இருக்கணும், ரெண்டாவது அந்த மார்ட்கேஜ் மணி வந்து இவங்களுடைய பர்ச்சேஸ் மணி அந்த கன்சிடரேஷனை விட கம்மியானதாக தான் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் இருக்கணும். அந்த கம்மியா தான் இருக்கணும், அதிகமா இருக்க கூடாது. பர்ச்சேஸ் மணியை விட அதிகமா இருக்க கூடாது. கம்மியா இருக்கிற இடத்துல அமௌண்ட் நாட் எக்ஸீடிங் தி பர்ச்சேஸ் மணி, அவர் தான் போய் வந்து அதை கிளியர் பண்ணிக்கிட்டு வரணும். உரிமையை மட்டுமே கொண்டிருக்கும் இடத்து மீட்கும் உரிமை அவருக்கு மட்டுமே இருக்கு, அந்த வெண்டாருக்கு மட்டுமே மீட்கும் உரிமை இருக்கிற இடத்துல நீ போய் அந்த மார்ட்கேஜை கிளியர் பண்ணி ரெசிப்ட் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடு, உரிமை மாற்றத்தை பெறும்படி கட்டாயப்படுத்தலாம். நீ வச்சிருந்த அந்த மார்ட்கேஜை சரி பண்ணி எனக்கு ரெசிப்ட் ரெடி பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு வெண்டார் வந்து பர்ச்சேசர் வந்து வெண்டாரை கட்டாயப்படுத்தலாம். நாலாவது உரிமை என்ன அப்படின்னா வெண்டார் லெஸ்ஸார். வெண்டார் என்ன பண்றாரு, பர்ச்சேசர் மேல ஒரு சூட்டு போடுறாரு. இவர் வந்து என் ப்ராப்பர்ட்டியை வாங்கவே மாட்டேங்கிறாரு, சேல் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுக்கிட்டாரு, என் ப்ராப்பர்ட்டியை வாங்க மாட்டேங்கிறாரு, சோ என் ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்க சொல்லுங்கன்னு ஒரு சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடுறாரு. அது டிஸ்மிஸ் ஆயிடுது. என்ன காரணத்துக்காக டிஸ்மிஸ் ஆகுது அப்படின்னா அவருக்கு டைட்டிலே இல்லை, உரிமை மூலமே இல்லை, அல்லது டைட்டில். இந்த காரணத்துக்காக அந்த சூட் அவர் அந்த வெண்டார் போட்ட அந்த சூட் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த டிஃபெண்டண்டா இருக்கக்கூடிய பர்ச்சேசர் அவர் கொடுத்த அட்வான்ஸ் தொகையை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான உரிமை உடையவர். மேலும் அந்த வழக்கு தொகை செலவு தொகை வாங்கிக்கலாம். இதுதான் வந்து அவர்களுடைய உரிமைகளா சொல்றாங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஹிஸ் டெபாசிட் இஃப் எனி வித் இன்ட்ரெஸ்ட் to his cost of the suit. So ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டும் அவர் வாங்கிக்கலாம், பிளஸ் அவர் வந்து இந்த வழக்கிற்கு செலவு செய்த தொகைகளையும் வாங்கிக்கலாம். அந்த தொகைக்கான ஒரு லியனா வந்து அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை கூட கேட்கலாம். சப்ஜெக்ட் மேட் செலவு தொகையாக பற்றுரிமைக்கும் உரிமை உடையவர் ஆவார். சோ லியன் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் வந்து லியனா கூட பயன்படுத்திக்கலாம். போர்ஷன்ல இருக்கலாம், நீ வந்து எனக்கான அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் இன்ட்ரெஸ்டோட கொடுத்தாதான் அந்த போர்ஷனை நான் தருவேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் கையில வச்சுக்கலாம். இதுதான் to purchaser or lessor. 3 rights purchaser or lessorக்கு வரும். 1 right மட்டும் வெண்டாருக்கு அலோன், C மட்டும் வெண்டார் அலோன் வரும். சப்செக்ஷன் 2 வந்து மேல சொன்ன அனைத்து உரிமைகளும் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் வரும்னு சொல்றாங்க. அசையும் சொத்திற்கும் இந்த அசையும் சொத்திற்குரிய ஒப்பந்தங்களுக்கும் பொருந்தும்னு சொல்றாங்க. இதுல டவுட்ஸ் இருக்குங்களா? 13ல டவுட்ஸ் இருக்குங்களா மேம்? அந்த 4th ஒன் மட்டும் திரும்ப சொல்லுங்க மேம். வெண்டார் ஆர் லெஸ்ஸார் ரெண்டு பேருக்குமான ரைட்டு தான் 4th இருக்கிறது. வெண்டார் ஆர் லெஸ்ஸார், அதாவது எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நான் விற்கிறேன் இல்லையா, நான் என்ன சொல்றேன்னா பர்ச்சேசருக்கு அகைன்ஸ்டா நான் வந்து சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடுறேன். என் இடத்த வாங்கிக்கிறதா சொல்லி அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டாரு, அவர் வந்து என் இடத்த வாங்கிக்க மாட்டேங்கிறாரு, வாங்கிக்க சொல்லுங்க, நான் சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடுறேன், நான் வெண்டார் நான் போடுறேன் பர்ச்சேசர் மேல. ஆனா அந்த சூட் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுது. என்ன கிரவுண்டுக்கு அப்படின்னா டைட்டில் ஆர் இம்பர்ஃபெக்ட் டைட்டில், வாண்ட் ஆஃப் டைட்டில் ஆர் இம்பர்ஃபெக்ட் டைட்டில், உனக்கு உரிமையே கிடையாது அல்லது குறைவுடைய உரிமை இருக்குன்னு நீதிமன்றம் முடிவு பண்ணி அந்த சூட்டை பண்ணிட்டாங்க. சூட்ல டிபெண்டா இருக்கக்கூடிய பர்ச்சேசர் ஆர் லெஸ்ஸாருக்கு என்ன ரைட் இருக்குன்னா அவங்க ஏதாவது ஒரு இருக்கிறாங்க, வெண்டார் கிட்ட வந்து ஏதோ ஒரு அட்வான்ஸ் தொகை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொகையை இன்ட்ரெஸ்டோட திரும்பி வாங்கிக்கலாம். பிளஸ் and cost on the interest if any, cost of the suit, அந்த வழக்கு போட்டு இவரும் வந்து எதிர்த்தரப்புல ஒரு அட்வொகேட்டை வச்சு பண்ணி செலவு பண்ணியிருக்காரு இல்லையா,
அந்த வழக்கிற்கான செலவு தொகையையும் அவர் வாங்கிக்கலாம். ஒருவேளை வெண்டார் வந்து கொடுக்கல, அட்வான்ஸ் தொகையை கொடுக்கல, அந்த செலவு தொகையை கொடுக்கல அப்படின்னா அது வரைக்கும் அந்த கொடுக்கிற வரைக்கும் அந்த கான்ட்ராக்டுக்குள்ள அந்த பொருளை அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து லியனா பயன்படுத்தலாம். ஒரு அது தமிழ்ல வந்து பற்றுரிமை. அந்த பற்றுரிமைய வச்சுக்கலாம், கையில கொடுக்க கூடாது. பொசிஷன்ல இருக்கிறாருன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை இவர் அட்வான்ஸ் தொகை கொடுக்குற வரைக்கும் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு பற்றுரிமையாக லியனா அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கலாம் வெண்டார் கொடுக்குற வரைக்கும். புரியுதுங்களா மேடம்? ஓகே மேம். மேம் அந்த தேர்ட் ஒன்ல சொல்லியிருந்தீங்கல்ல மேம், அதாவது மார்டேஜ் அமௌண்ட்டை விட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்கேஸ் அதிகமா மார்ட்கேஜ் அமௌண்ட்டை விட இல்ல மேடம், மார்ட்கேஜ் அமௌண்ட்டே பர்ச்சேஸ் மணியை விட கம்மியா இருக்கணும். ஓகே மேம். இன்கேஸ் அதிகமா மணியை விட இருந்தது அப்படின்னா அதிகமாலாம் இருந்தா எப்படி மேடம் இவங்க ரெடீம் பண்ண முடியும்? அதிகமா இருந்தா வெண்டார் தான் காசு போட்டு ரெடீம் பண்ணி கொடுக்கணும். பர்ச்சேஸ் மணியை விட கம்மியா இருந்தா தானே இவங்க கொடுத்து மீட்டுட்டு வான்னு கேட்க முடியும். அவர் வந்து வில்லங்க இல்லாத சொத்துன்னு தானே சொல்லி விக்கிறாரு. அப்போ ஒரு மார்ட்கேஜ் இருக்குன்னு தெரியுது. அது அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாங்க அவங்க. For an amount not exceeding the purchase moneyன்னு சொல்றாங்க. அதுக்குதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி. இது புரியுதுங்களா? செக்ஷன் 13. எஸ். செக்ஷன் 14. செக்ஷன் 14 ஓட ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ராக்ட்ஸ் which cannot be specifically enforced. குறித்த வகையில் செயலுறுத்தப்படாத ஒப்பந்தங்கள். குறித்த வகையில் செயலுறுத்தப்படாத ஒப்பந்தங்கள். காளிதாஸ் கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாமா? கிளாஸ் வேற யாருன்னா சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாமா இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போங்களா? எஸ். இதுக்கு நான் என்னன்னு எடுத்துக்கிறது? இப்படி எல்லாம் சிம்பிள் அனுப்புனீங்கன்னா நான் என்னன்னு எடுத்துக்கிறது? கண்டினியூ பண்ணுங்கன்னு எடுத்துக்கிறதா இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம்னு எடுத்துக்கிறதா? பார்க்கலாம் மேடம். ராதா மேடம் சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஒன்னு போட்டுக்கலாம் மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் மேடம். இது எங்க டைம் வந்து 9 மணி மாட்டேங்குதுண்ணா. அதான் நானும் பார்த்தேன், அதுக்கு தான் கேட்டேன். சரி, ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எழுதிட்டு வந்து கூட கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் குட் நைட் டு ஆல். ஓகே. தேங்க்யூங்க மேடம். தேங்க்யூ. ஓகே.